ஹாய் வணக்கம். வாங்க, இது பார்ட் 2 வீடியோங்க. பார்ட் 1 வீடியோவில் ஹவு டு மேக் த சிக்கன் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்த்தீங்களான்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சின்ன வெங்காயம் வச்சு நான் ஃபஸ்ட்டு டைம் செய்கிறேன்னு சொல்லியிருந்தேங்க. அதுதான் இப்போது தம்லாம் போட்டாச்சு. அந்த பிரியாணியை தான் இப்போ நான் ஓப்பன் பண்ண போகிறேன். பாருங்கள், ஓப்பன் பண்ணலாங்களா? பார்ட் ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துட்டிங்களான்றதையே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது பார்ட் 2 வீடியோ. பாருங்கள் எப்படி புகை வருதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். சூப்பராக உதிரி உதிரியாகவும் வந்திருக்கு. இது சாப்பாட்டு அரிசி பாதியும் பாஸ்மதி அரிசி பாதியும் போட்டு செஞ்சுருக்கேங்க. நான் எப்போவுமே இது மாதிரி தான் செய்வேன். ரேராக தான் ஒரு பாஸ்மதி ரைஸு நான் செய்வேங்க. இல்லைன்னா ரெண்டுமே கலந்து தான் பிரியாணி எப்போவுமே செய்வேன். வாங்க நம்ம தட்டில் போட்டுக்கலாம். எனக்கு தேவையான அளவு நான் பிரியாணி எடுத்து போட்டுக்கிறேன். இந்த டைம் பார்த்திங்கன்னா நான் சின்ன வெங்காயம் சேர்க்கறதுனால அந்த பீஸுங்க பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வாங்கிட்டு வரலைங்க. சிக்கன் 65க்கு எப்படி போடுவோமோ அந்த மாதிரி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாருங்கள் எவ்வளவு ஆவரி பறக்குது. இது பார்க்கும்பொழுது உடனே சாப்பிடணும் அப்படின்ற போல் எனக்கு இருந்துச்சுங்க. இதுக்கு சைடிஷாக நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா எக்கு மசாலா ஆம்லேட் பண்ணியிருக்கேங்க. இந்த மசாலா ஆம்லேட்டு சில்ட்ரன் சாப்பிடுவாங்க. எனக்கு பார்த்திங்கன்னா முட்டை வேக வச்சு மசாலா முட்டையை நான் செஞ்சிட்டேங்க. ஏன்னா ரைத்தா செய்யலை, தயிர் பச்சடி செய்யலை. ஓவராக கோல்டாக இருக்குது, எல்லாருக்குமே கோல்டாக இருக்குது. அதுக்கப்புறம் இரும்புறாங்க அப்படின்றதுனால நான் மசாலா ஆம்லேட்டும் மசாலா முட்டையும் இந்த சைடிஷாக செஞ்சுருக்கேங்க. இதுக்கு காம்பினேஷன் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இது நம்ம எப்படி சாப்பிடணுன்றது பார்த்திங்கன்னா பாருங்கள், அவ்வளோ ஒரு சூப்பரான இந்த குளிருக்கும் இந்த பிரியாணி சிக்கன் பிரியாணி எக்கு மசாலாவுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம். பாருங்கள் அவ்வளோ சூப்பரான ஒரு டிஷ்ஷு. இது எப்படி சொல்கிறது, நம்ம இதில் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு நம்ம இதை ஒன்றா வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குங்க. வாங்க எப்படி சாப்பிட்றதுன்றது உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். பாருங்கள், வாங்க சாப்பிடலாமா? இப்போ கொஞ்சமாக ஒரு சிக்கன் பீஸ் எடுத்துக்கலாம். எக்கு மசாலா ஆம்லேட் அதில் வச்சுட்டு இந்த எக்கு அவிச்ச முட்டை இருக்குது இல்லைங்களா, அதையும் அது கூட வச்சுக்கலாம். வச்சுட்டு கொஞ்சமாக சிக்கன் பிரியாணி அதில் வச்சு அப்படியே எடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.